ரசிகன், விஜய், சங்கவி, விஜயகுமார், மனோரமா, ஸ்ரீவித்யா, கவுண்டமணி, செந்தில் இவங்களாம் நடிச்சு எஸ்ஏசி டைரக்ஷன்ல 94 ரிலீஸ் ஆன படம் தான் இந்த ரசிகன். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த படமே வந்து ஒரு லவ் பிளஸ் கிரைம் ஆக்ஷன் டிராமா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, விஜயும் சங்கவியும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட காதல் வந்து ஒரு கட்டத்துல பயங்கர காமெடியா விஜயகுமாருக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொண்ணும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக குடும்பத்தோட அவர் வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாரு. தன்னோட காதலியை தேடி சென்னைக்கு வராரு விஜய். அப்படி காதலியை தேடி வரப்ப பார்க்கக்கூடாத விஷயத்த பார்த்து ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனைனால அவரோட உயிருக்கே பெரிய ஆபத்தா அது வந்து முடியுது. அதுல இருந்து அவர் தப்பிச்சாரா தப்பிக்கலையா, எப்படி தப்பிச்சாரு, திரும்ப விஜயும் சங்கவியும் சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த ரசிகன். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து விஜயோட அம்மாவான சோபா சந்திரசேகர் எழுதுனது. படத்தோட ஆக்ஷன் வந்து விஜயோட அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகர் எழுதுனது. படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே அந்த காலகட்டம், அந்த 94 காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா படம் வந்து இந்த மாதிரி லவ் பிளஸ் ஒரு கிரைம் ஆக்ஷன் டிராமா அப்படின்னே, கிரைம் அப்படின்னாலே ஒரு பயங்கர இன்டென்ஸா அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சஸ்பென்ஸ் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஒரு ஒரு மசாலா படம் எப்படி இருக்கும், படத்தோட கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே படம் லவ் ஃபிலிம் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அப்ப 2 பேரும் சேர்றதா படமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகே அந்த கிரைம் குள்ளேயே போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு லவ் ஃபிலிம் தான். அதுக்கப்புறம் அந்த கிரைம் குள்ளேயே படம் வந்து கொஞ்சம் ஜானரா ஷிஃப்ட் ஆகுது. அந்த மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்ச 5 பாட்டை ஷூட் பண்ணிட்டு தான் ஷூட்டிங்கே போவாங்க. ஃபர்ஸ்ட் சாங்கை ஷூட் பண்ணிடுவாங்க, அப்புறம் தான் படத்தோட ஷூட்டிங்கே போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. இதுலயுமே ரொம்ப சீரியஸான டைம்ல வந்து நிறைய டூயட் சாங்லாம் வருது. எதுக்கு அந்த இடத்துல டூயட் சாங் வருதுலாம் தெரியாது. ஆனா அந்த இடத்துல ஒரு பாட்டை போட்டு, ஆனா அந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா 5 பாட்டு கண்டிப்பா இருக்கும். ஹீரோக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒண்ணு, ஹீரோயின் லவ் பண்ற சாங் ஒண்ணு, ஒரு எமோஷனல் சாங், ஒரு சேடான ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி ஒண்ணு, அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸுக்கு ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு 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 குத்து பாட்டு மாதிரி ஒரு பாட்டு சொல்லி எப்படியாவது 5 பாட்டுக்கு மேட்ச் பண்ணிடுவாங்க. அப்படிதான் சூஸ் பண்ணுவாங்க. இதுலயுமே அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. அது மாதிரி இப்ப அந்த படம் 94 ரிலீஸ் ஆன படங்கிறப்ப இப்ப 2026 நம்ம அந்த படத்தை பாக்குறோம் அப்படிங்கிறப்ப இந்த படத்துல வரக்கூட காமெடிகள்லாம் நமக்கு செட் ஆகுதா, இல்ல இப்ப இல்ல இது வந்து காலாவதியான காமெடி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கான்னா இல்ல. கவுண்டமணி செந்திலோட காமெடி இப்போ கேட்கறதுமே நிறைய காமெடி நல்லா ஒர்க் ஆகுது. செந்தில் சொல்றது கவுண்டமணி கொடுக்குற கவுண்டர்ஸ் எல்லாமே இப்ப பாக்குறதுமே அந்த காமெடி பயங்கரமா ஒர்க் ஆகுது, நல்லா சிரிப்பு வருது. இந்த காமெடி ட்ராக்கை தவிர்த்து படத்துக்குள்ள நிறைய சீரியஸான டைம்ல எனக்கு கொஞ்சம் நிறைய சிரிப்பு வந்துச்சு. அது என்ன அப்படின்னா படத்தோட கிளைமேக்ஸ் கிட்ட விஜய் வந்து ஒரு லாக்அப்ல இருந்து தப்பிக்கிற மாதிரி சீன் இருக்கும். அதுக்கு ஒரு ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாரு பாருங்க. அப்பவே நான் பார்த்த அந்த ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அந்த படம் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டேன். அந்த மாதிரி அவன் நடிப்பு நடிச்சு தள்ளிட்டாரு அந்த அந்த இடத்துல. அப்படி ஒரு அந்த காமெடி அந்த சீன் பார்த்தா சிரிப்பு வந்துருச்சு. இன்னொன்னு படத்துல வந்து ஒரு பெரிய இயக்குனரை வந்து ஒரு சின்னதா ஒரு கேமியோ மாதிரி ஒரு பாட்டுல வருவாரு. அந்த பாட்டுமே பயங்கர ஃபன்னா, ரொம்ப காமெடி, நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சேன் சார் உண்மையிலே. அப்புறம் படத்துல வந்து நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கு. சங்கவிக்கும் விஜய்க்கும், இது போக விசித்ரா ஒரு கேரக்டர் இருக்காங்க, அவங்களுக்கும் விஜய்க்கும் சொல்லி நிறைய இந்த மாதிரியான ஒரு ஒரு ரொமான்டிக் சீன்ஸ், ஒரு லவ் கிஸ் சீன்லாம் இருக்கு. இது எல்லாமே விஜயோட ஆரம்ப காலகட்டம். 94ங்கிறது பாத்தீங்கன்னா விஜய் 91 உள்ளவன் தான் நினைக்கிறேன். 94ங்கிறது ஆரம்ப காலகட்டம். இந்த ஆரம்ப காலகட்டத்துல சங்கவியோட இந்த மாதிரியான ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப யதார்த்தமா இருக்கு. எந்த இடத்துலயுமே அது வந்து ஒரு புதுமுகம், அவருக்கு ஒழுங்கா நடிக்கிறதுல சொல்ல முடியல. அதுவும் அந்த குறிப்பா அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் சொல்ல முடியல. மற்றது ஓகே, ஃபைட் சீன், ஒரு க்ளோஸ் அப் ஷாட்ஸ்ல பண்றது கூட நிறைய சிரிப்பற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த இதுல அந்த ரொமான்ஸ் சீன்ல அந்த ஒரு கிஸ் சீன்ல அதெல்லாம் சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவு ஒரு பயங்கர இன்வால்வ்மெண்டா, பயங்கர ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் எப்படி பண்ணாரு, ஒரு பல படங்கள் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் எந்த மாதிரியான நடிப்பை ஒரு வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கறத தேடி தேடி வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. அவ்வளவு யதார்த்தமா இருக்கு. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற ஒரு நடிகர் மாதிரி பல முறை இதுக்கான அனுபவங்களை கத்துக்கிட்டு இதுக்குன்னே தன்னை தயார்படுத்தி கொண்ட ஒரு நடிகர் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி ரொம்ப யதார்த்த நடிப்பா கொடுத்து வந்தாரு. அதெல்லாம் பாக்குறப்ப ஆச்சரியமா சூப்பரா இருந்துச்சு. ஆனா 94 இப்போ வந்து 26ல வந்து விஜய் வந்து சினிமாவோட உச்சம் அப்படிங்கிறாங்களா, அது வந்து ஓகே. நிறைய பல படங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய அவங்களோட ஆக்டிங், டான்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அந்த 94ல இதுங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறம் படத்துல வந்து நிறைய அடல்ட் கவுண்டர் இருக்கு. இப்ப நம்ம சில படங்கள்ல பார்த்து கொஞ்சம் அடல்ட்டா இருக்காங்க அப்படிங்கிறோம்ல, அப்பெல்லாம் பயங்கர அடல்ட்டா இருக்கு. எனக்கெல்லாம் அந்த படம் பாக்குறப்ப என்ன டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா, தலைவர் 2000க்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல வந்திருக்காங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நானும் சில படங்கள் பார்த்தேன். அதனால இந்த மாதிரி தான் கொஞ்சம் நிறைய காமெடியாவே நிறைய கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் கன்வே பண்ணியிருந்தாங்க நிறைய படங்கள்ல. ஒரு 2-3 படங்கள் நானும் இப்ப ரீசெண்டா பார்த்தேன்.
ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். உதயா, விஷ்ணு, தேவா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தோம்ல. அதுலலாம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் அந்த அடல்ட் விஷயத்த அப்படியே காமெடியா கன்வே பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் சீரியஸா பண்ணா அது கொஞ்சம் தப்பான சோனுக்கு போயிடும். அதை வந்து கொஞ்சம் காமெடியா கன்வே பண்ணியிருந்தாங்க. இந்த 2000க்கு அப்புறம் தான் தலைவர் ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் இந்த 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 மாதிரியான இந்த ரொமான்டிக் சீன்ஸ், இந்த கிளாமர் காட்சிகள் கொஞ்சம் குறைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் பயங்கரமா இருக்கு அந்த சீன்லாம். பயங்கரம்னா பயங்கரம் அப்படி இருக்கு. ஆமா, படத்துல நிறைய சீன் இருக்கு. அது மாதிரி விஜயும் சங்கவியும் விஜயகுமார்ட்ட மாட்டிக்குவான்னு சொன்னோம்ல, அந்த மாட்டிக்கிற சீனே பயங்கரமான ஒரு சீனா இருக்கும். விஜய் பயங்கரமான சீனை இது பண்ணி விஜய்க்காகவே சந்திரசேகர் சார் வந்து நல்லா ஸ்கிரிப்ட் சுமார் பண்ணியிருக்காங்க. விஜயோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் வெளியே காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா எஃபோர்ட் போட்டு பயங்கரமா எழுதியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து விஜயோட அம்மா அவங்க அப்படிங்கிறப்ப நல்லா அதுவுமே நல்லா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் ஸ்கோர் தேவா. இந்த படத்தோட இந்த படத்தோட மியூசிக் ஸ்கோர்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த நிறைய சண்டை காட்சிகளுக்கு பின்னாடி அந்த பஞ்சுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த த்ரிச்கோ அது ஒரு அந்த சத்தமே அதான் டிஃபால்ட்டா தான் கேட்கும். வேற எந்த இதுவும் மாத்த மாட்டாங்க. த்ரிச்கோ இதான் ஃபைட்டு அப்படி இருக்கும்ல. இதுமே இந்த படத்துல இருக்கும். அப்புறம் படத்தோட சண்டை காட்சிகள் அதெல்லாம் இப்ப பாக்குறப்ப, ஏன்னா இன்னும் டெக்னாலஜி நம்ம ரொம்ப அப்கிரேட் ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் புது விஷயங்கள் வந்தனால இப்ப நம்ம அந்த விஷயங்கள் பாக்குறப்ப நிறைய இடங்கள்ல நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் படம் வந்து கொஞ்சம் லோவா தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த ஒரு மூஞ்சில ரத்த காட்சி மாதிரி இருக்கு, பிளட் மார்க் மாதிரி இருக்கு. அதுல ரொம்ப பச்சையா தெரியுது இது வந்து பிளட் இல்ல, குங்குமத்தை கரைச்சி ஊத்திருக்காங்கன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. அந்த மாதிரி இருக்கு. இப்ப அதுக்கெல்லாம் நிறைய இது வந்து கரெக்டா பிளட் மாதிரியே வந்துருச்சுல, அப்ப அப்படி சொல்றேன். அது மாதிரி படத்துல வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே பெருசா ரசிக்கிற மாதிரி எனக்கு இல்ல. நானும் இந்த தேவா படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். தேவா, உதயா, இந்த சில படங்கள்ல தேவாவோட அவங்க மியூசிக் டைரக்டர் தேவாவோட பாட்டெல்லாம் பயங்கரமா, இந்த தேவான்னு நினைக்கிறேன், தேவாவா விஷ்ணு நினைக்கிறேன், இந்த படத்துலாம் பாத்தீங்கன்னா அவங்களோட கானா பாட்டு பயங்கரமா இருந்துச்சு. நான் மினி பஸ்ல கேட்ட பாட்டு, நான் காலேஜ் போறப்ப கேட்ட பாட்டு, ஸ்கூல் போறப்ப கேட்ட பாட்டெல்லாம் பயங்கரமா வைபா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. இதுல அப்படி நான் என்ஜாய் பண்ண மாதிரி எந்த படம் தெரியல. அது மாதிரி இதுல இருக்க பாட்டு எதுவுமே நான் பெருசா ரிப்பீட் ஆன மாதிரி தெரியல. இப்ப நான் மினி பஸ்ல அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன் இந்த பாட்டு. சில பாடல்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பாடலோட ஆடியோ உங்களுக்கு தெரியும், வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. அப்ப நிறைய பாட்டு இருக்கு. அந்த பாட்டோட ஆடியோ எனக்கு தெரியும். இந்த எருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச என் மாமா இந்த மாதிரி பாட்டுலாம் ஆடியோ எனக்கு தெரியும். ஆனா அந்த வீடியோ யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த வீடியோல இவர் தான் நடிச்சிருக்கானா எனக்கு தெரியாது. அப்படிலாம் நிறைய பாட்டு வச்சிருக்கேன். அந்த மாதிரி இந்த ரசிகன் படத்துல வரக்கூடிய எந்த பாட்டையுமே நான் கேட்டமா எனக்கு தெரியல. அப்படி ஒரு ஃபேமஸ் இல்லையோன்னு எனக்கு தோணுது. நீங்க யாரும் எனக்கு சொல்லுங்க சரியா. மற்றபடி படம் யூடியூப்ல நான் பார்த்தேன். நீங்க பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா குழந்தைங்களோட பார்க்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி காமெடின்னு சொல்லி சில விஷயங்கள் கொஞ்சம் இதா இருக்கு. தலைவன் வந்து ரிவெஞ்ச் எல்லாம் பயங்கரமா இருக்கும். சங்கவி மேல எடுக்கிற ரிவெஞ்ச் எல்லாம் விஜய். அதனால கொஞ்சம் குழந்தைங்களோட பாக்குறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பாருங்க. மற்றபடி ஒரு கப்பலா பாக்குறீங்க, ஒரு புதுசா ஒரு நியூ கப்பல் ஃபேமிலி படம் பாக்குறீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு படமா இருக்கும். பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.